லெட்ஸ் மேக் ஸ்லாப்பி ஜாஸ் பட் வித் அ ட்விஸ்ட். இந்த டிஷ்க்கு ஏன் இந்த பேருன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக நான் பர்கர் ஃபேன்லாம் இல்லை, பட் இந்த ரெசிபி படிக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் பண்ணிடலாம். இதுக்கு பேர் வந்து கால்ஸ்லா. ஸோ இதை பண்ணுறதுக்கு நல்லா குட்டி குட்டியாக ஸ்ட்ரெட் பண்ண கேபேஜ், பர்பிள் கேபேஜ் அண்ட் நார்மல் அந்த க்ரீன் கேபேஜ் அண்ட் கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மயோனீஸ் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் அண்ட் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அதோட சாஸி ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன்ஸ், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் குட்டி குட்டியாக சாப் பண்ண கேப்சிகம் அண்ட் நான் கொஞ்சம் இட்டாலியன் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் நல்லா ஆஃப் குக் பண்ண பிளாக் மசூர் தால் அண்ட் நிறைய டொமேட்டோ பியூரி. ஸோ யூஸ்வலாக அந்த டிஷ் வந்து மின்ஸ்டு மீட் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கொத்துக்கறின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எதர் சிக்கன் ஆர் பீஃப் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் அது லென்டில் பிளாக் மசூர் தால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா அந்த டொமேட்டோ சாஸில் சிம்மில் நல்லா குக் ஆகணும், அதுதான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே. ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ லெட்ஸ் லேயர் இட். ஸோ நல்லா ஓல் வீட் பர்கர் பன் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதில் கொஞ்சம் மயோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெட்டர்ஸ் லீஃப் வச்சுட்டு நம்ம பண்ண அந்த கோல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அண்ட் இப்போ நம்ம சுட சுட அந்த சூப்பராக பண்ணோம்ல ஒரு லென்டில்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்டீவ், அது கொஞ்சம் மேலே வச்சுட்டு அவள் தான் ரெடி டு கோ. ஸோ யூஸ்வலாக வந்து பர்கரோட பேட்டி வந்து நல்லா திக்காக இருக்கும், பட் இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஸ்லோப்பி ஜாஸ். தோ இட் இஸ் மெஸ்ஸி, இட் இஸ் லெஜெண்ட்ரி. ஸோ யூஎஸில் ஒரு குட்டி ஸ்மால் டவுனில் ஒரு செஃப் கண்டுபிடிச்ச டிஷ்ஷு எனக்கு யூஎஸில் பல பேரோட கம்ஃபர்ட் அண்ட் ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது.